ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, குறிப்பேட்டு முதல் புத்தகத்தின் 25ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் வாழ்வியல் பாடங்களுக்கும் நம் செவிமேற்க இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. திருச்சபை வழிபாட்டிலே மிகவும் முக்கியமான ஒரு அங்கத்தை வகிப்பவர்கள் இந்த பாடல் குழுவினர்கள். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கூட இந்த பாடல் குழு சிறந்து விளங்கியதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த குழுவின் சிறப்பு அம்சங்கள் என்னவாக இருக்கின்றன, இந்த பகுதியிலே இதன் அம்சம் என்னவாக இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் தந்தை அவர்களே. ஆமாம், பாடற்குழு என்பது மிக முக்கியமான ஒன்று என்று நீங்கள் சரியாக குறிப்பிட்டீர்கள். அதிலும் குறிப்பாக திருச்சபையினுடைய மரபிலே கிரகோரியன் சாண்ட் என்றும், கிளாசிக்கல் சாண்ட் என்றும், மாடர்ன் சாண்ட் என்றும் பல்வேறு விதமான இசை அமைப்புகளை நாம் கொண்டிருக்கிறோம். தாந்தும் ஏர்கோ என்கின்ற மாண்புயர் கீதத்தை தாமஸ் அக்வினாஸ் எழுதிய போது கண்ணீர் விட்டு கசிந்து அழுது எழுதினார் என்று வாசி கேட்கிறோம். அதை போலவே அல்போன்ஸ் லிகோரியார் எழுதிய மரியனின் புகழ் என்று சொல்லப்படுகிற க்ளோரிஸ் ஆஃப் மேரி என்ற புத்தகத்திலே அந்த அன்னையை வர்ணித்து 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 கவிதைகளாக எழுதுகிறார். அப்படி எழுதும்போது உள்ளமெல்லாம் உருகி போய் அந்த அன்னையின் மீது எவ்வளவு பாசத்தை கொட்டி தீர்த்திருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு கவித்துவத்தோடு அன்னை மரியாதை பற்றி எழுதியிருக்கிறார். அதை போலவே லீட் கைண்ட்லி லைட் என்று சொல்லப்படுகின்ற உலக புகழ்பெற்ற அந்த பாடலை ஹென்றி நியூமன் எழுதும்போது அவர் எழுதிய மனநிலை, அவர் எழுதிய அந்த பாடல் கொடுத்த உற்சாகம் உலகமெங்கும் ஒரு நெருப்பாய் பற்றி எரிய செய்த அவருடைய வல்லமை நினைத்து பார்க்கும்போது பாடல் குழுவினரையோ பாடல் இயற்றுபவரையோ நாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது. தமிழில் கூட பல பாடல்கள், உன் திரு யாழினில் இறைவா, யாரிடம் செல்வோம் இறைவா, இறந்தோர் வாழ்வு உயிர் பெறுக என்கின்ற இந்த பாடல்கள் எல்லாம் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப நம்மை உருக்கி நெருக்கி ஆண்டவரின் பக்கத்திலே தள்ளி வைத்து ஆண்டவரை நேசித்துப்பார், சுவைத்துப்பார் என்று அழைப்பு விடுக்கிற அற்புதமான பாடல்களாக இருக்கிறது. அந்த வகையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்று குறிப்பேடு 25ஆம் அதிகாரத்திலே நாம் பாடல் குழுவினுடைய பற்றிய செய்திகளை நாம் இங்கே பார்க்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது கட்டி எழுப்ப இருந்த ஆலயத்தினுடைய மனிதர்கள் யாரெல்லாம் என்று பார்த்த வரிசையிலே லேவியருக்கு எதிராக, குருக்களுக்கு அடுத்தபடியாக, வாயிற்காப்போருக்கு அடுத்தபடியாக இங்கே வருகிறவர்கள் நம்முடைய பாடற்குழுவினர். வாயிற்குழுவினரை பற்றி நாம் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். இந்த இடத்திலே வரலாற்று வல்லுநர்களுடைய பார்வையில் இந்த பாடற்குழுவினர்கள் லேவியர்களுடைய வழிமுறையாக வருகிறார்கள் என்று குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. குறிப்பாக 23ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிப்போமே. 23, 30, 31. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவருக்கு நன்றி கூறவும் அவரை போற்றவும் வேண்டும். அத்தோடு ஓய்வு நாளிலும் அமாவாசை நாள்களிலும் மற்றைய விழாக்களிலும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும் போதும் எண்ணிக்கைப்படியும் பிரிவுகளின்படியும் ஆண்டவர் திருமுன் எப்பொழுதும் நிற்க வேண்டும். ஆண்டவர் தங்கும் சந்திப்பு கூடாரத்தையும் திருத்தலத்தையும் அவர்கள் கண்காணிக்கவும், ஆரோனின் வழிமரபில் வந்த அவர்களுடைய சகோதரான குருக்களுக்கு ஆண்டவரின் இல்லப்பணியில் அவர்கள் உதவி செய்யவும் வேண்டும். லேவியருடைய பணிகளில் ஆண்டவரை காலையிலும் மாலையிலும் போற்றி புகழ வேண்டும். அந்த போற்றி புகழ வேண்டும் யாருங்க? இந்த பாடற்குழுவினர். அவர்கள் லேவியர்களோடு இணைக்கப்படுகிறார்கள். அவருடைய பணிகளோடு இணைக்கப்படுகிறது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 15ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிப்போம். லேவியரின் தலைவர்கள் தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒலி எழுப்பக்கூடிய பாடகர்களை நியமிக்குமாறு தாவீது அவர்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, அப்ப லேவியருடைய வழிமுறைமைகளில் அவர்களை தம்புரு, சுரமண்டலம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை மீட்டும்படி நியமியுங்கள்.
நியமித்து அவருடைய ஆலய பணிக்கு அமர்த்துங்கள் என்று தாவீது கட்டளையிடுகிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்ல வேண்டும் என்றால் 16:4-5-6. பின்பு அவர் ஆண்டவரின் பேழையின் முன் திருப்பணி புரியவும் இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவரின் செயல்களை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தவும் அவரை போற்றவும் லேவியரில் சிலரை நியமித்தார். ஆசாபு தலைவராகவும் செக்கரியா துணைத் தலைவராகவும் எயியேல் செமிராமோத்து எக்கியேல் மத்தித்தியா எலியாபு பெனாயா ஒபேதேதோம் எயியேல் ஆகியோர் தம்புரு சுரமண்டலம் ஆகிய கருவிகளை வாசிக்கவும் ஆசாபு கைத்தாளம் கொட்டவும் பெனாயா யாகாசியேல் ஆகிய குருக்கள் இருவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையின் முன் இடைவிடாமல் எக்காலங்களை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள். பாருங்க, அப்ப லேவியர்கள் அந்த இறை பணியாளர்களாக பாடல் குழுவினர்களாக மாற்றப்படுகிறார்கள், பணி பொறுப்பேற்கிறார்கள் என்பதை உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக இந்த பகுதியில் சொல்லுகின்ற 10 பாயிண்ட்ல 2வது பாயிண்ட் என்னன்னாக்க, பாடல் குழுவினர் 4000 பேர் இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்திலே மிக மிக முக்கியமாக 3 குடும்பத்தாரை பற்றி தான் இந்த அதிகாரம் வலியுறுத்தி பேசுகிறது. 3 குடும்பத்தார், அது ஆசாப்பு, ஜெகூதன், அப்புறமேட்டு ஏமான். ஜெகூதன் இல்லைங்களா, ஜெகூதன், ஏமான், இந்த 3 குடும்பத்தாரை பற்றி தான் மையப்படுத்துகிறது. ஆசாப் என்கின்ற குடும்பத்தை பற்றி நாம் கடந்த அதிகாரங்களிலே பார்த்தோம். கோரா குடும்பத்தை சார்ந்த கோராக்கியர், ஆசாப் குடும்பத்தை ஆசாப்பியர். இவர்கள் இறைவனை புகழ்ந்து பாடுவதில் வல்லமை மிக்கவர்கள், தேர்ந்தெடுத்தல் இவர்கள், அதிலும் கைத்தாளத்தோடு ஆண்டவரை போற்றி புகழ்வதில் வல்லமை மிக்கவர்கள் என்று ஆசாப் குடும்பத்தை பற்றி பழைய இடங்களில் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 25ஆம் அதிகாரம் முழுவதும் 2 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதல் பகுதியிலே இந்த 3 குடும்பத்தை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். 2வது பகுதியிலே பல்வேறு தனிப்பட்ட நபர்கள் எப்படி ஆண்டவரின் பணிக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு இந்த பாடல்களுடைய சேர்க்கப்பட்டார்கள் என்பதை பற்றி 2வது பகுதி குறிப்பிட்டு காட்டுகிறது. அதுவும் குறிப்பாக 23, 29 30 வரை வார்த்தைகளில் வாசிங்களேன். 16வது அனனியா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 17வது யோசபாக்சா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 18வது அனானி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 19வது மல்லோத்தி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 20வது எலியாத்தா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 21வது ஒதீர் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 22வது கிதல்தி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 23வது மகசியோத்து அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 24வது ரோமம்தியேசர் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 விழுந்தது. இப்போ ஒரு செய்தி சொல்கிறேன் நான். அது நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். ஏன்னா விவிலிய வட்டாரத்திலேயே விவிலிய வல்லுநத்திலேயே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த பகுதியானது சற்று ஆர்டிஃபிஷியலாக செயற்கைத்தனமாக இருக்கிறது. எதற்காக என்றால் லேவியருக்கும் பாடல்களுக்கும் உள்ள இணைப்பை குறித்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் இவ்வாறு செய்தார்கள். ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு பகுதி இருந்திருக்க முடியாது. இவ்வளவு அக்யூரேட்டாக, இவ்வளவு பர்ஃபெக்டாக, இவ்வளவு ட்ரெமெண்டஸ் எஃபர்ட்டோட ஒரு பகுதி எழுதியிருக்க முடியாது என்று பலரும் கருதுகிறார்கள். ஆனாலும் இந்த இடத்துல பெறுகிற செய்தி என்னவென்றால், நெருக்கமான நிலையில் இருக்கிறவர்களை தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸை, இந்த தனிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த இறைப்புகழ் பாடலுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 24ஆம் வசனத்தை வாசிப்போமே. 17வது யோசபாக்சா அவருடைய புதல்வர் சகோதரர்கள் ஆகிய 12 18வது அனானி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 19வது மல்லோத்தி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 20வது எலியாத்தா அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 21வது ஒதீர் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 22வது கிதல்தி அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 23வது மகசியோத்து அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 24வது ரோமம்தியேசர் அவருடைய புதல்வர்கள் சகோதரர்கள் ஆகிய 12 விழுந்தது. ஓகே, இப்போ 2 செய்தி சொல்கிறோம். ஒவ்வொரு பேர்களை பற்றி சொல்லும்போது இப்போ பல்வேறு குடும்பங்களை பற்றி இவ்வளோ நுணுக்கமாக, இவ்வளோ நுண்ணிய செய்திகளோடு தருகின்ற ஆசிரியர்
பிற்காலத்திலே இப்படிப்பட்ட குடும்பங்களுடைய முக்கியத்துவம், பல குடும்பங்களின் முக்கியத்துவம் மறைந்து போனது, தேய்ந்து போனது என்று சொல்கிறார். ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே மேலோங்கி நின்றன. ஆசாப்பியர், அப்புறமேட்டு ஹேமானியர், ஏத்தானியர், இவர்கள் எல்லாம் தலை சிறந்து விளங்கினார்கள். மற்றவர்கள் மனிதர்கள் மறந்து போனார்கள் என்றும் சொல்கிறது. அதுவும் குறிப்பாக ஆசாப் குடும்பத்தை பற்றி பாருங்களேன். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போம். பாடல்களின் எண்ணிக்கை ஆசாவு மற்றும் 128 பேர். வாயிற்காவலர்களின் வழிவந்த சல்லூம், அட்ரேர், தல்மோன், அப்கூபு, அத்தேத்தா, சோபாய் ஆகியவரின் மக்கள் அனைவரும் 139 பேர். வெரி குட். அப்ப ஆசாப் குடும்பத்தரையும் அவரோடு கூட 28 பேரையும் நாம் சொல்கிறோம். அதே போல 3:10 வாசிங்களே. எஸ்ரா. கட்டுமான பணி செய்தோர் ஆண்டவரின் கோவிலுக்கு அடித்தளமிட்ட போது இஸ்ரேல் அரசர் தாவீது உரைத்தபடி குருக்கள் தங்களுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு எக்காலத்தோடும் ஆசாபின் புதல்வரான லேவியர் கைத்தாளங்களோடும் ஆண்டவரை புகழ்ந்தார்கள். ஆசாப்பியர்கள் எப்ப பிற்பாடு வருகின்ற 2ஆம் கோயில் கட்டுமான பணிகள் சமயத்திலும் கூட ஆசாப்பியர்கள் தொடர்ந்து தங்கள் பணிகளை செய்து கொண்டே வருகிறார்கள். பல குடும்பங்கள் மறைந்து போன, பல குடும்பங்கள் தேய்ந்து போயின, பல குடும்பங்கள் தொடர்பு அற்று போயின. ஆனால் ஒரு சில குடும்பங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டே வந்தார்கள். இந்த எஸ்ராவில் மட்டுமல்ல, நெகேமியாவிலும் இந்த ஆசாப்பியர்களுடைய பணியானது சொல்லப்படுகிறது. 1 குறிப்பேடு 6:44. ஏமானின் இடப்புறம் பணியாற்றியவர்களின் சகோதரான மெராயின் புதல்வர் ஏத்தான், அவர் கீசின் மகன், அவர் அப்தியின் மகன், அவர் மல்லூக்கின் மகன். இப்போ ஏமான், ஏத்தான், மொராகு இவர் எல்லாருமே இசை குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்ம நன்றாக தெரியும். எங்கே 1 கிரோனிக்கலர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே ஆசாப்பை பார்க்குறோம், இங்கே அடுத்த குடும்பத்தை பார்க்குறோம். அதே போல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் யோவேலின் மக்கள் ஏமானையும் அவருடைய உறவின் முனையினருள் பெராக்கியாவின் புதல்வர் ஆசாபையும் மெராயின் மைந்தரான அவருடைய உறவின் முனையருள் கூசாவின் மகன் ஏத்தானையும் அவர்களோடு 2ஆம் நிலையில் அவர்களுடைய உறவின் முறையரான செக்கரியா, யகாசியேல், செமிராமோத்து, எக்கியேல், உன்னி, எலியாபு, பெனாயா, மகசேயா, மத்தித்தியா, எலிப்பலேகு, மின்னேயா ஆகியோரையும் வாயிற்காவலான ஒபேதேதோம், எயேல் ஆகியோரையும் நியமித்தார்கள். ஓகே, அது முடிந்தது. அப்போ அதுதான் நான் சொல்ல வந்தது. இப்போ இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நம்ம இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். அதாவது இஸ்ராயல் நாட்டில் இறைவாக்கினர்கள், ஆலய பணியாளர்கள், பாடற்குழுவினர் சேர்ந்தே போனாங்க. மூவரும் ஒரு குழுவாக செயல்பட்டார்கள். நம்ம பாருங்க 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆசாவின் புதல்வர் சக்கூர், யோசேப்பு, நெத்தானியா, அசரேலா இவர்கள் ஆசாபின் மேற்பார்வையில் அரச கட்டளையின்படி இறைவாக்கு உரைத்தார்கள். நம்ம இந்த உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்களேன். 1 சாமுவேல் 10:5 வசனம், 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதன் பிறகு பெலிஸ்தியரின் எல்லை காவல் அமைந்துள்ள கடவுளின் மலைக்கு செல்வார். அங்கு நகர்களுள் நுழையும் பொழுது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுர மண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசம் அடைந்து பேசுவார்கள். இறைவாக்கினர்கள் இசைக்குழுவோடு போகிறார்கள். 2 அரசர் 3:15. இப்பொழுது ஒரு பாணனை அழைத்து வாருங்கள் என்றார். அவ்வாறே பாணன் ஒருவன் யாழிசைக்கவே ஆண்டவரது ஆற்றல் எலிசாவின் மேல் இறங்கியது. பாணன் என்றால் பாடல் குழுவினர். அந்த பாடல் பாடுகிறவன் பாடும்போது ஆண்டவர் மீது எலிசாவினுடைய ஆவி இறங்கி வந்தது என்று சொல்லப்படுகிறது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த பாடல் குழுவினர்கள் திருவழிபாட்டினுடைய கல்டிக் வர்ஷிப் மட்டும் கிடையாது, இறைவாக்கு உரைக்கும் போதும், ஆலயத்தில் இறைவாக்கு உரைக்கும் போதும், இறைவாக்குகளை ஆலயத்தில் இறைவாக்கு உரைக்காதே, நீ ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறாய் என்று தடுத்தார்கள். இறைவாக்குகள் ஆலயத்திலே இறைவாக்கு உரைத்தார்கள். அந்த சமயத்திலும் கூட பாடல் குழுவினர் பாடினார்கள். அதுதான் இந்த பகுதி ரொம்ப அழகான ஒரு தொடர்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அரசுடைய ஆணைப்படி இறைவாக்கு உரைத்தார்கள் என்று 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து வருகிற செய்திகள் எல்லாமே இப்படி தான் நம்ம மையப்படுத்தி வருகிறது. அதே போல் 1 முதல் 7 வரையுள்ள இறை வார்த்தைகள் இந்த பாடற்குழுவினுடைய பணியை லெஜிட்டிமைஸ் பண்ணுது.
ஆம், இவர்கள் பணிக்குரியவர்கள், ஆலய பணிக்குரியவர்கள், இவர்கள் லேவியருடைய வம்சாவளி வந்தவர்கள், இவர்களுக்கு விவிலியத்தில் இடம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவைகள் தான் இந்த பகுதியினுடைய நாம் காண்கின்ற மிக முக்கியமான செய்திகளாக வருகிறது. வாழ்க்கைக்கு என்று வரும்போது ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக பாடற்குழு என்று நாம் பாடற்குழு என்று சொல்லும்போது ஆலயம் திருவழிபாடு என்பதில் மட்டுமல்ல, மாறாக மற்ற எல்லா இடங்களிலுமே பாடல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய மறைக்கல்வி காலகட்டங்களிலும் அல்லது இளைஞர்களாக இருக்கும் போதும் சரி, கிறிஸ்துவ பாடல்களை, இறையியலும் மறியலும் கலந்த பாடல்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக மாறுகிறது. அநேக பாடல்களை பாடி எத்தனையோ பேர் அந்த சூழலையே மாற்றியிருக்கிறார்கள், வாழும் சூழலையே மாற்றியிருக்கிறார்கள். இனிமையான பாடல்களினாலே கண்கலங்க வைத்து, ஆண்டவரை நினைக்க வைத்து, ஆண்டவர் அருளை நம்மை பக்கத்திலே போக வைத்து நம் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார்கள். நான் தவறாக சொல்லவில்லை. சார்லஸ் மணி என்று ஒரு தந்தை இருந்தார். குருத்துவனை விட்டு போனாரோ என்னரோ தெரியவில்லை. ஆனால் அவர் இசைத்த பாடல்கள் அனைத்தும் அற்புதமான பாடல்கள், காலம் கடந்து நிற்கின்ற ஜீவிய பாடல்கள். தட்டுங்கள் தீர அது மாதிரி புகழ்பெற்ற பாடல்கள், மிகப்பெரிய சிறந்த பாடல்களை பாடினார். அதே மாதிரி அவர் எழுதிய தலைவா முனைவணங்க என்று உள்ளிட்ட பல்வேறு அழகான பாடல்களை அவர் இட்டார். ஆணைய பாடல்குழுக்களை அன்றி பல இடங்களில் பல விதங்களில் நாம் பாடல்களை பாட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு குரல் இருக்கும், அந்த குரலிலே பாட நம்ம கற்றுக் கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் குரலின் இனிமையை பார்ப்பது கிடையாது, குரலினுடைய மகிமையை தான் பார்ப்பார். நாம் ஆண்டவரை உணர்ந்து பாடுகிறோமா என்று பாடுவார். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், அக்பரும் பீர்பாலும் ரோடிலே போய் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்தன் ஒருவன் காளி மாதாவை பார்த்து அவ்வளோ பக்தியாக பாடிக்கொண்டிருந்தான். அப்போ அக்பர் கேட்குறாரு, பீர்பால், நீயும் தானே என்னை பற்றி பாடுகிறாய், இப்படி ஏன் நீ பாடக்கூடாது என்று கேட்கிறார். பீர்பால் மிகுந்த அறிவாளி சொன்னார், அரசே, நீங்கள் கொடுக்குற 5க்கோ 10க்கோ நான் பாடுகிறேன், அவன் ஆண்டவனுக்கென்று பாடுகிறான், உணர்ந்து பாடுகிறான் என்று சொன்னார். நாம் அந்த பாடல்கள் உண்மையானதா இருக்கணும், உண்மை இருக்கணும். நம்முடைய பாடல்களில் உண்மை இருக்கணும், நம்முடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கணும். இந்த பென் சாம்புவேல் அல்லது ஜிக்கி அம்மா அவங்க எல்லாம் பாடினாங்கனாக்கா அப்படியே உடம்பு முழுவதும் உடம்புலாம் அதிரும். அவ்வளோ அழகான பாடல்கள். அதில் தமிழில் ரொம்ப அழகாக நம்முடைய சார்லஸ் மணி தந்தை அவர்கள் பாடிய பாடல்கள் அவ்வளோ அருமையாக, பெர்க்மன் தந்தை அவர்கள் தந்தை பாடிய பாடல்கள் அவ்வளோ அருமையாக, அவ்வளோ அழகும் இனிமையும் இறை வார்த்தையுடைய நெருக்கமும் கொண்ட அருமையான ஒரு பாடல்களாக இருக்கும். காலம் கடந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கின்ற பாடல்களாக இருக்கும். எதற்காக என்றால் நம்முடைய கேட்கும் தன்மையிலேயே நமக்குள்ளாக அந்த இறை பக்தியையும் இறை பிரசனத்தையும் நமக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். சில சமயத்தில் நன்கு உணர்ந்து பாடப்படுகின்ற இறை சமூகம் சிறு நொடிகளிலேயே அந்த இறை பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும். அப்படியே அந்த கட்டுக்குள்ளே வரும், அந்த மேக கூடாரத்துக்குள்ளாக வரும், சுதியின் ஸ்தம்பத்துக்குள்ளாக நிற்கும். அந்த ஒரு வல்லமை பாடலுக்கு உண்டு. ஆகவே தான் நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாட கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போல் நம்முடைய அன்ற குடும்ப ஜபங்களிலே பிரார்த்தனை இருக்கும், ஜபம் இருக்கும். சில சமயம் பாடுவதற்கு வெட்கப்பட்டுக்கொண்டு பாடாமல் இருப்போம். பாடல்கள் இருக்க வேண்டும். பாடல்கள் நாமே பாடல்களாக, விவிலியத்தில் வருகின்ற பாடல் குழுவினராக, லேவியரின் வம்சா வழியினராக அந்த பதவியை கையில் எடுத்துக்கொண்டு வீறு கொண்டு நாம் பாடும்போது மாசல்லா கணிகை என்ற எவ்வளோ எளிமையான பாடல், யார் வேண்டுமானாலும் பாடலாம். ஒரு பிரம்ம சகோதரர் கேட்டால் கூட 2வது நொடியிலே கற்றுக்கொள்வார். அந்த அளவுக்கு எளிமையான பாடல் அந்த பாட வேண்டும். மூன்றாவதாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்றால், நிறைய பேர் இன்றைக்கி மியூசிக் போடுறாங்க, பாட்டு எழுதுகிறாங்க, இசை அமைக்கிறாங்க, பாடல் யூடியூப்லலாம் போட்டு வாரத்துக்கு ஒன்று போட்டுட்ருக்குறாங்க. ஒரு அருட்தந்தை இருக்கிறார் பெங்களூரிலே, ஜான் ஆண்டனி என்று சொல்லி, தற்போது குழந்தை இயேசு பேராலயத்துடைய முதல்வராக இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் பிரதராக இருந்தபோதே, நான் குட்டி பையனாக இருந்தபோதே அவர் பாடல் எழுதும்போது, கண்ணே, உங்கள் சேலத்துக்காரங்களாம் தமிழ் நல்லா பேசுவீங்க, பாட்டு எழுதி கொடு என்று நச்சரித்து வாங்குவார். அவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாடல்களை எழுதியிருப்பார். நானே அவருக்கு மாதாவுக்கென்று 90 பாடல்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன். அவ்வளோ பாடல்களும் யூடியூப்பில் வைத்திருக்கிறார். ஆனால் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், சாமியை தவிர வேறு யாருக்கும் பாட்டு எழுத மாட்டார். மனுஷனுக்கா நெவர் எழுதுனா அந்த அம்மாவுக்கு, எழுதுனா அந்த குழந்தை இயேசுக்கு, எழுதுனா அந்த யூக்கரிஸ்டிக் ஆண்டவருக்கு, எழுதுனா அந்த இறையருக்கு ஆண்டவருக்கு, அந்த ஒரு உறுதிப்பாடு.
உறுதிப்பாடோடு கடவுள் எழுதி அதை அழகாக இசையமைத்து அந்த திருவள்ளிப்பாட்டு இசை முறைகளோடு இசையமைத்து அந்த இசையமைப்போடு கூடிய பாடலை பாட வைத்து எவ்வளோ அழகான ஒரு காட்சி, எவ்வளோ அழகான ஒரு நேர்த்தியாக இருக்கும். எனக்கு ஒரு சில பாடல்களுடைய வரிகள், நான் எழுதிய பாடல் வரிகளை நானே கேட்கும்போது கண் கலங்குவது உண்டு. அவ்வளோ அழகாய் அதன் பாடலை பாட வைப்பார். தகுதியான மனிதர்களை வைத்து பாட வைப்பார். தரக்குறைவாகவோ பணத்திற்காக குறைத்து மதிப்பீட்டுக் கொள்கிற நிலையிலோ இல்லாமல் தகுதியான முறையை பாட வைத்து அழகாய் இசையமைத்து அழகாய் வெளிப்படுத்துவார். எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த ஒரு குருவானவரினால் ஒரு சமூகத்திற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றால், திருவிழுப்பாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்க முடியும் என்றால், ஒவ்வொரு குருவானவரும் முயன்றாம் என்றால் எவ்வளவோ அழகான ஒரு திருவிழுப்பாட்டை மக்களுக்கு பயிரலாம். நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கங்களேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபாதர் ஸ்டான்லி, ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறீங்க, முறையாக வந்துக்கிறீங்க, வாங்க 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 வீட்டு போய் ஒரு பெரிய தலைவாழை இலை போட்டுக்கிறீங்க. இலை போட்டு பொழிச்சு தண்ணியை தெளித்து தலைப்பட்டு தொடச்சி விட்டு ஊறுகாய், இந்த பக்கம் உப்பு வச்சு அவியல் பொரியல் துவையல் வைப்பீங்க. என்ன ஃபாதர் நல்லா சாப்பிட்றீங்க, வேறு எந்த வேலையும் இல்லை, சாப்பிட்டு தூங்கிட்டு நிம்மதியாக பேசிட்டு அப்புறம் போகலாம், தெரியுதுங்களா, அடிச்சு பிடிச்சி போகக்கூடாது அப்படிம்பீங்க. சரிக்கண்ணே பரவாயில்ல கண்ணு அப்படிம்பேன். நான் ஒரு 2 கண்ணு அப்படி மல்லிப்பூ மாதிரி அரிசி, ஆந்திராவில் அரிசி அவ்வளோ அருமையான அரிசி, விஜயவாடா அரிசி, அப்படியே அருமையான அரிசி, அப்படி பொலன்னு போடுற அரிசி போட்டு நான் கையை வைப்பேன். ஃபாதர் கையை வைக்காதீங்க, நானே குழி பண்ணி விட்டு அதில் சாம்பார் பொடியும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றுறேன், அப்படி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டுன்னு அப்படின்ட்டு டாக்டர் நிறைய சாப்பிட்டு சூப்பராக இருக்குமே சொல்லி முடிக்கிறதுக்கு பண்ணாவே முருங்காயும் கத்திரிக்காயும் போட்டு அருமையான சாம்பார் 2 கண்டு திருப்தியாக சாப்பிடுங்க. இன்னொரு 2 கண்டு நெய் போட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு சாமி சாப்பாடு போதும், என்ன போதுங்கிறீங்க, மோர் இருக்குது, ரசம் இருக்குது, பச்சடி இருக்குது, பொரியல் இருக்குது, எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு. நல்லா அதையும் கொஞ்சம் மோரில் கொஞ்சம், ரசத்தில் கொஞ்சோண்டு தயிரில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அப்பா சமத்தியான சாப்பாடு, கடவுளே உங்களுக்கு நன்றி, போதுமா எல்லையை முடிடாதீங்க என்ன ஏன் அப்படிம்பேன். என்ன பாயாசங்குது அப்படியே சுட அந்த பச்சை இலையில ஊற்றி அப்படியே வலிச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டே தனி அப்படிம்பீங்க. ஓ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கினேன். பாயசத்தில் கையை வைக்கும்போது ஃபாதர் அப்படிம்பீங்க. என்னடா ஃபாதர் பயிர் சேல்ஸ்கார மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பளத்தை போட்டு உடைச்சு போட்டு நுணுக்கி ரசிச்சு சாப்பிடுங்க ஃபாதர். சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சேன்னா ஒரு தட்டில் கொஞ்சோண்டு வாழைப்பழம், கொஞ்சோண்டு பப்பாளி பழம், கொஞ்சோண்டு மாதுளம்பழம், கொஞ்சோண்டு ஆப்பிள் பழம் வச்சு சாப்பிடுங்க. என்ன இவ்வளோ இருக்குது, சாப்பிடுங்க, உங்களுக்கு தான், வராததுக்கு வந்து சாப்பிடுங்கன்னு. இப்படி சாப்பாடை கொடுத்தோம்னா உங்களுக்கு திருப்தி. ஃபாதர் வந்தால் சாப்பிட சரி, சாப்பிட்ட திருப்தி எனக்கு, அப்பா போட இந்த வீட்டுக்கு போகணும்டா சாமி அப்படின்னு நம்ம நினைப்போம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடன விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சந்தோஷமா சாப்பிட்டு போகணுங்க. நாம் அப்படியே தொடச்சிக்கன்னு சொல்லிட்டு 10 மாதிரி சோறப்பட்டோம்னாக்க துரோகிகள் நம்ம இல்லைங்களா? ஒவ்வொரு போசியும் அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப நிறைவோட மனசு நிறைஞ்சி ஆண்டவரே நன்றின்ட்டு வெளியே போகணும். ஒவ்வொரு இறைவார்த்தை இறைவனின் வாயாக நின்று பேசுகிறோமே, அப்போ நம்ம பாடல்கள் வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது.